அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th 6ஆம் வகுப்பு இயல் 2 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லைன் பார்க்கலாம். இதில் வந்து தலைப்பு வந்து ஃபஸ்ட்டு சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பறவைகள் வலசை போதலை பற்றி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை பார்க்கலாம். பறவைகள் இடம்பெயர்தலை தேசன்பர் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் எந்த வகையான பறவைகள் வந்து வலசை போகுது அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுது. பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கிறது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களுக்காக பறவைகள் வந்து வலசை போகுது. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கிறது அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலன், இது மூன்றையும் அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் வந்து வலசை போகுது. பறவைகள் வடக்கிலிருந்து தேச நோக்கி, அதாவது தெற்கை நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கியும் வலசை போகிறது. எதனால் வந்து வடக்கிலிருந்து தெற்கை நோக்கியும் மட்டும், அதே மாதிரி மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கியும் வலசை போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வடக்கில் வந்து அதாவது வாடை காற்று வீசும், தெற்கிலிருந்து தென்றல் காற்று வீசும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 7th 8th அதை பற்றி படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கிலிருந்து குளிர்ச்சியான காற்று வீசும், மலை மேக காற்று வீசும், தெற்கிலிருந்து சூடான காற்று வீசும். ஸோ அதனால் சூடான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கும், வாடை காற்று பகுதியிலிருந்து எந்த பக்கம் போகுது அப்படின்னா நம்ம தென்றல் காற்று வீசும் பகுதிக்கும் பறவைகள் வந்து வலசை போகுது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னா கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். அடுத்தது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது அப்படின்னா கப்பல் பறவை. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை பாடியவர் யார்? சக்திமுத்தி புலவர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நம்ம சக்திமுத்தி புலவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு தேஸ் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கல் நாரை அப்படின்ற பறவை வந்து ஐரோப்பாவிலிருந்து தமிழகம் வருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா நம்ம சிட்டுக்குருவி. ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி தேஸ் நிறத்தில் இருக்கும், கருப்பு நிறத்திலையும் உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாகவும் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய என்ன நிறத்தில் இருக்கும்? பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும் அப்படின்னா 14 நாட்கள் அடை காக்கும். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவப்பகுதி. பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யார்? நம்ம சக்திமுத்து புலவர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்தார் அப்படின்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கார். சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் எவ்வளோ மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் வந்து 10லேருந்து 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். இது வந்து அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இந்தியாவில் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஸ்பேரோ ஃபெயில் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் அப்படின்னா சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் மீட்டர் பயணம் செய்யும் பறவை எது அப்படின்னா ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆர்த்தனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உலக சிட்டுக்குருவி தினம் இப்போ மார்ச் 20. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்த கொஷின் தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 6th இயல் 2 கிழவனும் கடலும் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு வாங்கின நூலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு இப்போ 1954. கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவர் தான். ஸோ இது 2 தான் அதில் இம்பார்ட்டண்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல் வந்து 2ல் இலக்கணமும் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 எழுத்து. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. ஓகேங்களா, ஸோ அப்போ தமிழ் எழுத்துக்கள், உயிரெழுத்து, மெய்யெழுத்து ஓகேங்களா ஆகிய 30 எழுத்துக்கள், அதாவது முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துக்கள், 12 + 18 30 எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமான எழுத்து எது? முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்து தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, ஐகர குறுக்கம், அவுகர குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம், இதெல்லாம் வந்து சார்பெழுத்துக்களுடைய வகைகள்.
உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் என்ன தோன்றுது? உயிர்மை எழுத்து வந்து தோன்றும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்னது? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. ஸோ இதுதான் இலக்கணத்தில் இருக்கிற முக்கியமான கேள்விகள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அறநூல்களில் உலக பொதுமுறை என போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள். 7 சொற்களில் மனிதருக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். திருவள்ளுவர் தேசாண்டுகளுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் எந்த அடைமொழியில் சிறப்பிக்கப்படுறார் அப்படின்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். இதெல்லாம் திருக்குறள் 3 பிரிவுகள் எவை அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது அப்படின்னா 133 அதிகாரங்கள். திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளது அப்படின்னா 1330 குறட்பாக்கள். வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது? வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் பாருங்கள். உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து, முப்பால் அப்படின்ற. திருக்குறள் தேஸ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 108 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து வந்து புக் பேக் கொஷின்ஸ் பாருங்கள். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. இதில் வந்து வெற்றி பெற்றவர் யார்? சேலத்தை சேர்ந்த மாரியப்பன் அப்படின்றவர் உயரம் தாண்டுதலில் வெற்றி பெற்றிருந்திருப்பார். புல் என்பதன் பொருள் என்னது? பறவை. கான்டனன்ட் அப்படின்னா கண்டம், கிளைமேட் அப்படின்னா வானிலை, மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல், கிராவியேஷன் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். ஸோ இதுதான் வந்து அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டனன்ட் அப்படின்றது அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. கான்டனன்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்றது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த காணொலியில் 6ல் எல்லா 7ம், அதே மாதிரி வந்து 7th 8th 9th 10th 11th 12th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காணொலியில் எல்லா 7மே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே, பாய்.